ஹாய் காய்ஸ், நம்மளுடைய வினோத் ஜாப் சேனல்ல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு அரசு விடுமுறைன்னு கூடிய வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்திருக்கு. சனி ஞாயிறு வாரத்துக்கு 2 நாளுங்கும் போது மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசு விடுமுறை. இதுல இடையில பண்டிகை இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் இருந்துச்சுன்னா அதுக்கும் உங்களுக்கு லீவு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு அதிக லீவோட வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. அது என்ன வேலைன்னு தானே பாக்குறீங்க. இந்த வீடியோல நாம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல போறேன். அவசரமான வேலைன்னு கூட சொல்லலாம். கட்டணம் விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்ல. அரசு விடுமுறை தான். விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாதுங்க. அதே மாதிரி அரசு விடுமுறை உங்களுக்கு உண்டு. அரசு சம்பளம் தாங்க. இந்த அரசு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப்ல ஒரு நாளாவது வாங்கிடணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கனவோட இருப்பீங்க. அவங்கள இந்த வீடியோ வந்து பார்த்தா ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. இது நமக்கான நேரம். இந்த 2026ல நமக்கான நேரம். இந்த வாய்ப்பை நாம மிஸ் பண்ணிடக்கூடாது. மிஸ் பண்ணிட்டோமா அடுத்த ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னா எப்படி அமையும் நமக்கு தெரியாது. ஸோ இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, இது மாதிரி வேலை வாய்ப்பு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒரே ஒரு லைக் பண்ணி இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம நோட்டிபிகேஷன் பார்த்தலாம். அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் திருவாரூர் மாவட்டத்துக்கு தான் வந்திருக்குங்க. ஏன்னா திருவாரூர் மாவட்டத்துக்கு இது வரைக்கும் வர கிடையாது, இப்பதான் வந்திருக்குங்க. கேஸ் ஒர்க்கருங்க. இந்த கேஸ் ஒர்க்கருக்கு நீங்க 12ஆம் வகுப்பு படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளதால் அதற்கான விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கேஸ் ஒர்க்கருக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் விண்ணப்பிங்க உங்களுக்கு இடையே நம்ம அரசு சம்பளம் வாங்கிடலாம். நீங்க 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ், எமர்ஜென்சி ஹெல்ப் லைன்ல ஒர்க் பண்ணியிருந்தா உங்களுக்கு முன்னுரிமை சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இது எப்படி உங்களை எடுக்கிறாங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க, அடுத்து நேர்காணல் வைக்கிறாங்க. வயது 42 வயதுக்கு உள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாப் ட்ரை பண்ணுவாங்க. டிஎன்பிசினா அதுக்கு ரிலேட்டடா போவாங்க. ஜென்ரல் கவர்மெண்ட் ஜாப்புக்கு, இந்த கிராம ஊராட்சி செயலர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களும் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த கேஸ் ஒர்க்கர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த ஜாப் எப்போ வரும்னு. இப்போ திருவாரூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கு. நீங்க அப்ளிகேஷன் ஃபார்மை பூர்த்தி செஞ்சு 30/1/2026 மாலை 5:30க்குள்ள நீங்க அவங்களுக்கு அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பாளருக்கு அரையன் 310 311 3ஆம் தளம் மாவட்ட ஆட்சியர் தலைவர் அலுவலகம், இணைப்பு கட்டிடம், திருவாரூர் 610004. இந்த அட்ரஸ்க்கு நீங்க அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதை பார்க்கலாம் வாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஒண்ணுமே இல்லையா, ஈஸியா பூர்த்தி செய்யலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பொறுமையா படிச்சு பார்க்கணும். படிச்சு பார்த்துக்கு அப்புறமேட்டுக்கு நாம மிஸ்டேக் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ரைட் சைடில் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இந்த இடத்துல ஓட்டிருங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் நேம் கொடுத்துட்டாங்க, கேஸ் ஒர்க்கர்னு. அடுத்து உங்களுடைய நேம் பிளாக் லெட்டரில் எழுதுங்க. உங்களுடைய அப்பாவுடைய நேமோ ஹஸ்பண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, அதை எழுதிங்க. 10/1/2026 படி உங்களுக்கு வயது என்ன கம்ப்ளீட் ஆகிட்டு அதை எழுதிங்க. அடுத்து ஒன்று பாருங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வசிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க, அது போட்டுருங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்ல எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. நீங்க கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்குறாங்க, அது நீங்க போட்டுருங்க. உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத நீங்க எழுதுருங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்குறாங்க. அந்த மொபைல் நம்பர் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத இந்த இடத்துல எழுதுருங்க. அதே மாதிரி தான் இமெயில் ஐடி கேட்குறாங்க, அது இந்த இடத்துல எழுதுருங்க தெளிவா. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இந்த ஜாபுக்கு பண்றதா நீங்க டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்க டிகிரின்னு எழுதுங்க. அடிஷனலா ஏதாவது குவாலிஃபிகேஷன், கம்ப்யூட்டர் கோர்ஸ் இந்த மாதிரி இருந்தா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடா ஏதாவது படிச்சிருந்தீங்களா எழுதிங்களா. கம்யூனிட்டி ரிலீஜியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எழுதுருங்க. எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க எங்கேயாவது ஒர்க் பண்ணிக்கிறீங்களா, பிரைவேட்டா கவர்மெண்டா எதாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்களா, அது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். ஏதாவது பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டுக்கிறீங்களா, அரசியல்னு கேட்குறாங்க, அது நீங்க இருந்தா எழுதுங்க, இல்லையா விட்டுருங்க. யாருமே அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டிருக்க மாட்டீங்க. அடுத்து எனி கிரிமினல் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால ரிஜிஸ்டர் ஆகிக்குதான்னு சொல்லி கேட்குறாங்க. ரிஜிஸ்டர் ஆயிருந்தா இந்த ஜாப் நாட் எலிஜிபிள். அதே மாதிரி வேற என்ன கொடுத்துருக்காங்க, ரிட்டையர் ஆனா கவர்மெண்ட் சர்வெண்டான்னு கேட்குறாங்க, நீங்க என்னங்கிறது அதுவும் கொடுத்துங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளியான்னு கேட்குறாங்க, அதுவும் நீங்க என்ன, விதவையா, கணவரால் கைவிடப்பட்டவரா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, அது நீங்க போட்டுங்க. ஆரியோ இன்வால்வ்டு எனி என்ஜிஓ அடாப்ஷன் சொல்லி கேட்குறாங்க, நீங்க அது என்னங்கிறது நீங்க எழுதுங்க. உங்களுடைய ஃபேமிலியில் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்சியில் இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க, அதை எழுதிங்க. அடுத்து என்க்ளோசர் என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், ரிட்டையர் சர்வெண்டா அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலே சொன்ன எல்லா டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கரெக்ட் அப்படின்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகேஷன் சொல்லி இருக்கு பாருங்க, இந்த இடத்துல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சைன் போட்டுங்க.
போட்டு லெஃப்ட் சைட்ல டேட்டு, பிளேஸ் இது 2மே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் இவ்வளோ தான் ஃபிரெண்ட்ஸ். இவ்வளோ சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா ஃபில் பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்தவரைக்கும் ஈஸியா முடிஞ்சிருச்சுங்க. இவ்வளோ சிம்பிளா இருக்குது. நீங்க ஃபில் பண்ணி அனுப்புங்க. கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கான லாஸ்ட் டேட்டு 30/1/2026ங்க. இது மாரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோ ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.